ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஓசி தமிழன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன போகிறோம்னா, நம்மளோட மெயின் ஐடி டவுன் 30 ஐடியை டவுன் 14க்கு நம்ம அப்கிரேட் பண்ணியிருந்தோம். அது இப்போ அப்கிரேடும் முடிஞ்சிருச்சு கைஸ். அது என்ன ஏதுன்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. டவுன் 14 அப்கிரேட் ஆகி வந்துச்சுன்னு சேர்ந்துச்சு. பார்த்தோன்னே டவுன் 14 ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் நியூ சீனரியும் அன்லாக் ஆச்சு. சரின்னு இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்து பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு தம்ப்நெயிலுக்காக அடுத்து என்ன பண்ணலான்னு டக்கு டக்குன்னு யோசிச்சேன் கைஸ். அப்புறம் பார்த்தா புதுசாக டவுன் 14 புல்ட்ரண்ட் வந்து டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகும்ட்டு அதெல்லாம் சொன்னாப்படி. சொன்னதுக்கப்புறம் சரி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். 2 பில்ட்ரு ஃப்ரீயாக இருந்தாங்க. சரின்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு சீனரியை மாற்றிக்கிட்டேன். புது சீனரியா, அதனால சரின்னு சீனரியை மாற்றிக்கிட்டு உடனே என்ன பண்ணேன், பேஸை மாற்றிக்கிட்டு ஒரு லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லைட்டாக பேஸு புது பேஸில் மெயின் ஐடியில் அப்படின்ட்டு சரின்ட்டு பேஸை மாற்றிட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு லேபை போட்டேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ண பார்த்துட்டேன் கைஸ், அதனால் காட்டுறேன். லேபை போட்டேன். லேபை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசியை போடணுன்ட்டு பார்த்தா லூட் இல்லை. அப்புறம் அப்போ அப்படின்னு யோசித்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி சிசிஐயா நம்ம வந்து டக்குன்னு ஹேமரை கொடுத்து எடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிவிட்டு, சரி ஹேமர் ஏன்னா வந்து ஒரு ஸ்பெல் ஸ்டோரேஜ் வேறு அதிகமாக வருது, அதனால் ஹேமரை கொடுத்து போட்டு எடுத்துட்டேன் டக்குன்னு சிசியை அடுத்த லெவலுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு, இன்னும் ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கான்ல, அவனுக்கு தான் வேலை கொடுக்கணும்ல. சரின்னு அந்த சிசியை வந்து அப்படியே போட்டேன். அடுத்த லெவல் போட பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இன்னொரு பில்டருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது பிளாக் ஸ்மித்தை பார்த்தேன் கைஸ். பிளாக் ஸ்மித்தில் ஹாகரேட் பப்பட்டோன்னா அன்லாக் ஆகல. அவர் லூட்டு இடிக்குது, ஏன் லூட்டு தேவைப்படுது. உடனே மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட்டு எல்லாம் போயிட்டு அதில் ஒரு 45 லட்சம் கோல் எலிக்சரு, இன்னொரு ஒரு 45 லட்சம் எலிக்சர் எடுத்தாங்க கைஸ். கரெக்டாகிடுச்சு. ஈஸியாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சு. சரின்னு டக்குன்னு எடுத்து அப்கிரேடை போட்டுவிட்டேன் கைஸ். போட்டுவிட்டு அடுத்த பில்டரை பார்த்தா 15 மணி நேரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கட்டை விட்டதை வந்து வருமா, சரி நான் அவனுக்கு தான் லூட்டை பார்த்துக்கும் போது அதில் எல்லாம் லூட்டும் இருந்துச்சு. சரி 90 லட்சம் கோல்டு கிட்ட அது இதுல எல்லாம் இருந்துச்சா, எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா இன்ஃபர்னும் வந்துட்டான். அவனுக்கு ஒரு பில்டர் பூஸ்ட் போட்டு தான் எடுத்தேன் கைஸ். போட்டான். அவன் வந்தோடனே டக்குன்னு அவனுக்கு என்ன பண்ணேன்னா, பெட் ஹவுஸை மறந்துட்டேன் கைஸ். நம்ம வைக்க வேண்டியது பெட் ஹவுஸ். அப்புறம் டவுனால் ரீச் ஆனோன்னா வரதெல்லாம் வைக்கிறோம்ல கைஸ், அதெல்லாம் மறந்துட்டேன். சரின்னு அதெல்லாம் வால்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு வால்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்து டிராஃபிக் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பெட் ஹவுஸை வச்சேன் கைஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்பீடப் பண்ணியிருப்பேன், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஜெயின் பாம்பு எல்லாமே தரச்ச இப்போ வச்சுக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் பேஸை மாற்றிடுவான், சும்மா இப்போதைக்கு வச்சுக்கிறேன் கைஸ். இப்போ தான் பெட் ஹவுஸ் வைக்க போகிறேன். அதனால் ஈவெண்ட்டு பாஸில் கோல்டு பாஸில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்தேன் கைஸ். அப்புறம் இடம் பார்த்தா இடமே இல்லை, பேஸே ஃபுல்லாக இதாக இருக்குது. அதனால் வாழை எல்லாம் அது இதையும் நவுத்தி வச்சுட்டு அதுக்கு அங்கே கட் விட்டேன் கைஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பில்ட்ரு பூஸ்டரை போட்டுவிட்டேன் கைஸ். அடுத்து டக்குன்னு இன்னொரு பில்ட்ரு வரணும்னு அந்த பில்ட்ரும் வந்துட்டாங்க கைஸ். அடுத்து அந்த விசாட் வர முடிச்சுட்டு சரின்னு டக்குன்னு என்ன கைஸ் அடுத்து போர்ஷன் எதுவும் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன் கைஸ். பூஸ்ட்டு டைமிங்கு எதுவும் இல்லை. சரின்னு டக்குன்னு என்ன ஹீரோவில் போயிட்டு ராயல் சாம்பியனுக்கு வந்து கொஞ்சோண்டு டார்க் எலிஸ் அடிச்சிச்சு. சரி உடனே நார்மல் கோல்டு பாஸில் பார்த்தா அங்கே வந்து இல்லை. சரி அந்த ஈவெண்ட்டில் பார்த்தேன் எல்லாம் 37,500 தான் இருக்கா, கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன், அவ்வளோதான் இருந்துச்சு. சரிண்ணே ஒரே ஒரு 37K வந்து கிளைம் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹீரோவில் போயிட்டு ராயல் சாம்பியனை போட்டு டக்குன்னு புக்கை வச்சு முடிச்சிட்டேன் கைஸ். இப்போ டவுன் 13க்கு குயின் வார்டன் ஆர்சி மேக்ஸு எப்போ அவங்களுக்கு அந்த புக்கு கிடச்சிச்சின்னா, அந்த பூஸ்ட்டு போடுறப்பவே நான் வந்து ஒரே ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்து என்ன அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டில் வந்து அதிகமாக இருந்துச்சா, சரிண்ணா ஈகிள் ஆட்ரியை போடலான்ட்டு
ஈகில் போட்ட ஸ்கை 10 லேக்ஸை வந்து சீசன் பாஸ்லேருந்து எடுத்து கரெக்டாக 1 crore 30 lakhs கோல்டு வச்சு எடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சிஓசி தமிழ் சேனல் மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ண வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது ஸ்டே டியூன்ட்.